ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 3BHK படம் பற்றி தான் பார்க்க போனோம். இதில் பார்த்திங்கன்னா சரத்குமார், சித்தார்த், தேவயானி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு பற்றின படம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஏழை குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வீடு வாங்கணும், சொந்த வீடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, ஸோ வீடு வாங்கினாங்களா இல்லையா, அதுதான் கதை. ஸோ சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். தேவயானி அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. சித்தார்த்து அவங்க தங்கச்சி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் காலேஜ் படிப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ ஒரு சில படம் பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது உண்மைக்கு அப்பாற்பட்டு கற்பனை கதை நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக எடுத்திருக்காங்க படம். ஒரு சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும் எல்லாரு கூடயும். ஸோ இவங்க ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்ட்டு காசு சேர்த்து வைப்பாங்க. காசு சேர்த்து வைக்கும்போது வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கு அந்த காசு செலவு பண்ணிடுவாங்க. ஒரு டைம் அவங்க காசு சேர்த்து முடிக்கும்போது வீடு விலை ஏறிடும். அதனாலேயே அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். சரத்குமாருக்கு வந்து என்னென்னா, வீடு வாங்கி அவனொன்று வைராக்கியமாக இருப்பார். ஸோ அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரிச். இதில் இவர் மட்டும் தான் கொஞ்சம் படிக்காமல் மிடில் கிளாஸாக போயிடுவார் ஸ்டோரியில். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து வச்சு ஒரு டைமும் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று வந்து காசு செலவாயிடும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7.5 லட்சம் சேர்ப்பாங்க. இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 லட்சம் கட்டுவாங்க. அப்போது வந்து சித்தார்த்தை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ஒரு சீன் நல்லாயிருக்கும். எது அப்படின்னா, அந்த சித்தார்த் கேரக்டர் சொல்லுவார், எனக்கு இன்ஜினியரிங்கில் வந்து இது வேணாம், என்னதுன்னா மெக்கானிக்கல் தான் வேணும், ஐடி வேணான்னு சொல்லுவார். ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் கேட்க மாட்டார். ஐடியில் தான் ஃப்யூச்சர் இருக்குது, படி, நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு சேர்த்து விட்ருவார். அப்புறம் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சம் சேர்த்து வைப்பாங்க. அப்போதைக்கு பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பெரிய இடம்னு சொல்லிட்டு 25 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஒரு சீன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு. ஒரு சில சீன்லாம் ஒரு 2-3 சீன் மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டல்லாக போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரிலேட்டடான எமோஷன்ஸு, அப்புறம் பசங்க எப்படி வளர்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஏதாச்சும் ஒரு 4-5 சீனாச்சும் அவங்க ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும் படத்தில். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா படம் நல்லா தான் இருந்துச்சு. சித்தார்த்தெலாம் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு, சொல்லவே வேணாம். சரத்குமாரும் சொல்ல வேணாம். ஸோ எல்லாருமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு வந்து ஒரு சின்ன ரோலில் வருவார். ஒரு 1-2 சீன் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குன்னு ஏற்ற மூவி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.